ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு திருச்சி போகிற லைனில் வடமதுரை ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு 3 ஏக்கர் 80 சென்டில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதாவது திண்டுக்கல் டு சென்னை போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து ஊருக்குள்ளே வரக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோட்டுக்கு பக்கத்தில், அதாவது பஸ்ஸு ரோட்டுக்கும் இந்த இடத்துக்கும் அதிகபட்சமே ஒரு 100 மீட்டர் தாங்க இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் ஒரு 3 ஏக்கர் 80 சென்ட் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின் பஸ்ஸு ரோடு தான். விஷுவலாகவே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 2 கேணி இருக்குது, 2 ஃப்ரீ சர்வீஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மொத்தம் வந்து 3 ஏக்கர் 80 சென்ட். இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 17 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் எத்தனையோ பேர் வந்து லோ பட்ஜெட்லேயும் அதே போல் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கும் ரொம்ப பக்கமாக ஊரடி தோட்டமாக மெயின் பஸ் ரோட்டுக்கு பக்கத்தில் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான இடத்த பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குளமே இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துக்கு வந்து 2 சைடு வந்து ரோட் ஆக்சஸ் இருக்குது. இப்போ நம்ம குளத்துக்கார வழியாக டைரெக்டாக வந்தோம். அதே போல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு தனியாக வந்து பாதையுமே வந்து வாங்கியிருக்காங்க. பாதைக்கு வந்து செப்பரேட்டாக வந்துட்டு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 to 26 அடி வரைக்கும் நமக்கு தாராளமாக ரோட் ஆக்சஸோடு நமக்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இடத்தோட பொலின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங்கு சுற்றிலும் வந்து கல் எல்லாமே ஊண்டியிருப்பாங்க. இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்னர் வந்து கல் ஊண்டியிருப்பாங்க. அதே போல் அந்த தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தென்னை மரம் வரைக்கும் நமக்கு வந்து பொலி. அங்கேருந்து அந்த கரை ஒழுங்குக்கு வந்து நமக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும். இந்த இடத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு எல் டைப்பில் நமக்கு வந்து கிடச்சிருங்க. இங்கேருந்து நமக்கு வந்து அத்துமால் ஆரம்பிக்குது. இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து கரிசல் மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹைவேஸில் இருந்து அதிகபட்சமே ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில், அதுவும் நான் சொல்கிற இந்த வடமதுரை ஜோன் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் ஒரு இடங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேருங்க. அந்த வகையில் இந்த இடம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டான இடம்னே சொல்லலாம். நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் வந்துட்டு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்க்குறவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக கால் பண்ணுங்கள். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 3 ஏக்கர் 80 சென்ட். இந்த 3 ஏக்கர் 80 சென்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. அதே போல் இடத்தோட பொலின்னு பார்க்கும்போது இங்கிட்டு வந்து இந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி வரைக்கும் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 தென்னை மரம் வரைக்கும் நமக்கு உள்ளே வந்து இருக்குது. மரத்தை பொறுத்த வரைக்கும் 12 வயசு தாங்க. இப்போ கூட பக்கத்து தோட்டத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து தென்னம்பிள்ளை தான் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஈல்டு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இங்கே வந்து நமக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸும் ஒரு பெரிய கேணியுமே நமக்கு வந்து கிடச்சிருது. இதை விட இந்த செகண்ட் கேணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய கேணியாக வந்து நமக்கு இருக்கும். இதோட டெப்த்து அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 40 அடியிலிருந்து ஒரு 60 அடி வரைக்கும் டெப்த்து இருக்கதா வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பின்னும் பிறகு வந்துட்டு நீங்கள் ஃப்ளாட் ஆக்சஸ் கூட வந்து பண்ண முடியும். நம்ம இடத்துக்கு பக்கத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா சதுரடி வந்து 350 ரூபா வரைக்கும் வந்து ஃப்ளாட் வந்து போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஃப்ளாட் பர்பஸுக்கு வாங்குறவங்களுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா வடமதுரைங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு பெரிய ஜோனுங்க. பாலகிருஷ்ணாபுரம், வடமதுரை, அதே போல் வந்துட்டு இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா செம்பட்டி, அதே போல் அங்கிட்டு சின்னாலப்பட்டி, இதெல்லாம் வந்து நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளேயே நியர்பையாக நமக்கு வந்து கிடச்சிருக்கக்கூடிய இது. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு இடங்கள் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரேருங்க. அதே போல் இந்த இடத்தோட அத்துமாலை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே கல் எல்லாமே ஊண்டியிருக்காங்க. நீங்கள் விஷுவலாக வீடியோவில் பார்க்கும்போதே தெளிவாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும்.
இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் வாங்கி ஃபென்சிங் போட்டு தென்னங்கன்று எல்லாமே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உண்மையிலே இந்த இடம் வந்து தங்கம்னே சொல்லாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து 2 கேணியோட, அதுவும் 2 ஃப்ரீ சர்வீஸோட இந்த மாதிரி இடங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதே இல்லை. நாங்களே நிறைய இடங்கள் வந்து தேடுறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு சில இடங்கள் மட்டும்தான் கிடைக்கிது. அதே போல் அந்த வகையில் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான இடம்னே சொல்லலாம். இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பஸ் இருக்குது, ப்ரைவேட் பஸ் இருக்குது, ஷேர் ஆட்டோஸ் இருக்குது, நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒரு 600 அடிக்குள்ளேயே தண்ணி வந்து கிடச்சிடும். ஏன்னா பக்கத்துலேயே குளம் இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸை பொறுத்தவரைக்கும் என்றைக்குமே குறைவு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் 2 கேணி இருக்கிறதுனால நமக்கு போர் போடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து என்றைக்குமே வந்து நமக்கு வந்து தேவைப்படாது. பொலியை பொறுத்த வரைக்கும் அந்த தென்னை மரம் முன்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த தென்னை மரத்தில் இருந்து அதான் எல் டைப்பில் வந்து நமக்கு வந்து வந்துடும். சுற்றிலும் எல்லாமே வந்து கல் எல்லாமே ஊண்டியிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே விஷுவலாக பார்த்தே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2வது கேணி. இந்த கேணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய கேணியாக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இதை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் வந்து தூர் வார வேண்டியது இருக்குது. தூர் மட்டும் வாரிட்டீங்க அப்படின்னா இந்த கேணியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் இந்த தோட்டத்துக்கு வந்து தண்ணி ஃபெசிலிட்டியும் சரி, மற்ற ஃபெசிலிட்டிஸும் சரி, எல்லா விதத்துலேயும் வந்துட்டு நமக்கு சூப்பராகவே கிடச்சிருக்கு. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் எங்களுடைய சேனல் வந்து நாளுக்கு நாள் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.